தேவி நாராயணீயம் 31ஆம் தசகம் பிராமண்ய அவதாரம். அருணன் என்னும் ஒரு அசுரன் இமயமலை நோக்கிச் சென்று கங்கை கரையில் ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு மிக கடுமையாக அன்ன ஆகாரம் ஏதுமின்றி நீர் கூட ஏதும் அருந்தாமல் காயத்ரி மந்திரத்தை பல வருடங்கள் ஜபித்து வந்தான். அவன் தவத்தின் உக்கிரம் சகல லோகத்தையும் தகிக்க தேவர்கள் பயந்து நடுங்கி பிரம்மதேவரிடம் முறையிட்டார்கள். பிரம்மதேவர் அன்னவாகனத்தில் அருணனுக்கு காட்சி தந்தார். இதுவரை யாரும் கேட்காத வரத்தை பிரம்மதேவரிடம் அந்த அசுரன் கேட்டான். பல ஆயிரம் வருடங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபித்ததால் அவனுக்கு புண்ணியமும் கிடைத்தது. அருணன் அப்படி என்ன வரம் கேட்டான்? சும்ப நிசும்பர்கள் ஹிரண்யகசிபு போன்றவர்களுக்கு வந்த அபத்தம் தனக்கும் வரக்கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதையாக வரம் கேட்டான். எனக்கு யுத்தத்தினாலோ அஸ்திர சஸ்திரங்களினாலோ 2 கால்கள் உடைய ஆணாலோ பெண்ணாலோ 4 கால்கள் உடைய மிருகங்களினாலோ அல்லது நரசிம்ம அவதாரம் போன்ற 2ம் இணைந்த உருவத்தாலோ இது போன்ற எந்த ஜந்துக்களாலும் மரணம் வரக்கூடாது. மேலும் இப்பொழுது எனக்கு தேவர்களை வெல்லும் சக்தியும் வேண்டும் என்று கேட்டான். பிரம்மதேவரும் தந்தார். இந்த வரம் கிடைத்த அகங்காரத்தால் ஸ்வர்கலோகம் சென்றான். இந்திரனை யுத்தத்திற்கு அழைத்தான். சூரியனும் இந்திரனும் பயந்து பிரம்மதேவரிடம் போக அவரும் அனைவருடனும் விஷ்ணுமூர்த்தியிடம் சென்றார். முடிவில் அனைவரும் சிவபெருமானிடம் சென்றனர். சிவனாருக்கு அருணனின் வரம் பற்றி நன்கு தெரியும். அதனால் அவனை எப்படி வெற்றி கொள்வது என்று எல்லோரும் யோசித்தார்கள். சூரிய தேவர் யமன் அக்னி ஆகியோரையும் அழைத்து எப்படி வெற்றி கொள்ளலாம் என்று யோசித்தபடி அவரவர்களின் இடத்தை விட்டு விரட்டி அவர்களை 3 உலகங்களையும் ஆண்டு வந்தான் அந்த அசுரன். இப்படி எல்லோரும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. காயத்ரி மந்திரத்தை பல ஆயிரம் வருடங்கள் ஜபித்ததால் அவன் பலம் மிகுந்து வருகின்றது. அசுரன் இப்பொழுது மிகுந்த ஆத்ம பலத்துடன் இருக்கிறான். அவன் காயத்ரி மந்திரம் கூறுவதை நிறுத்த வேண்டும். அதனால் அவன் பலம் குறையும். அப்பொழுது அவனை வெல்வது எளிதாகும். அசரீரி வாக்கை கேட்ட தேவர்கள் சந்தோஷமடைந்தார்கள். தங்கள் குருவான பிரகஸ்பதியை சரணடைந்தார்கள். விபரம் அறிந்து கொண்ட பிரகஸ்பதி அசுரனிடம் சென்றார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி ஒரு சந்நியாசி போல் வேடம் போட்டு முனிவர் தவ வேடத்தில் அருணனிடம் சென்றார். அருணனும் முனிவரை உபசரித்து வரவேற்றான். சந்நியாசி வடிவத்தில் இருப்பதால் வரவேற்றான். அவன் விடாமல் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதை சந்நியாசியான பிரகஸ்பதி பார்த்தார். புன்சிரிப்புடன் அசுரனின் குசலம் விசாரித்தார். அவனை ஜெகதேக வீரா என்றும் அழைத்தார். ஏன் இப்படி விடாமல் மந்திரத்தை ஜபம் செய்கிறாய்? இதனால் உனக்கு என்ன லாபம்? இப்பொழுது உன்னிடம் இல்லாத எந்த ஒரு புதிய சுகமும் நீ இப்படி விடாமல் மந்திரத்தை ஜபிப்பதால் கிடைக்காது. இந்த ஜபத்தால் எந்த லாபமும் இல்லை, நஷ்டம்தான் ஏற்படும். பேரும் புகழும் உடையவன் துர்பலனாவான். தேவர்கள் மந்திரத்தை விடாமல் ஜபித்து ஜபித்து துர்பலர்கள் ஆகவில்லையா? யுத்தத்திலும் தோல்வியே தழுவினர். அதனால் உனக்கு வருங்காலத்திற்கு எது உகந்ததோ அதை செய், அதுதான் உனக்கு நன்மை தரும் என்றார் சந்நியாசி வேடம் கொண்ட பிரகஸ்பதி. அசுரன் கேட்டான், மந்திரம் ஜபித்தால் பலம் போய்விடுமா? அப்படியானால் சந்நியாசிகள் ஏன் ஜபிக்கிறார்கள்? போலி சந்நியாசி பதில் கூறினார், மந்திரம் ஜபித்தால் ராக துவேஷாதிகள் நசித்து போகும். சந்நியாசிகளுக்கு அதுதானே வேண்டும். அவர்களுக்கு அர்த்த காமியங்களில் தாற்பயமில்லை. ஆனால் அசுரனான நீ இந்த மந்திரத்தை ஜபித்தால் விபரீதமான பலனை கொடுக்கும். ராகத்வேஷங்களை நசிக்கும். அர்த்த காமங்களில் ஆசக்தி குறையும். உன்னை சந்நியாசியாக மாற்றும். அதனால் மந்திரம் ஜபிக்காதே என்று கூறினார். அருணாசுரன் எதையும் கேட்காமல், சந்நியாசி எதற்காக இப்படி கூற வேண்டும்? இந்த வினாவிற்கான விடை இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. சந்நியாசியும் அசுரனும் ஜபிப்பது ஒரே மந்திரம்தான். அதனால் இருவரும் நண்பர்கள். நண்பன் கூறுவதை நண்பனின் நன்மைக்காகவே இதை கூறுவதாக எடுத்து கொண்டு கேட்கலாம்.
அப்படியே இதை கூறினார். இது ஒரு நண்பனின் கடமை அல்லவா? சந்நியாசிக்கு அது நன்மை தரும். ஆனால் அசுரனுக்கு இது நல்லதல்ல. அதனால் ஒரு நண்பனாக இதை நான் உனக்கு கூறினேன். உனக்கு தோன்றும்படி செய் என்று கூறினார் சந்நியாசி. பிரகஸ்பதி ஒரு நண்பன் போல பேசி தான் சொல்வதை அசுரன் நம்பும்படி சாமர்த்தியமாக பேசினார். அசுரனும் நம்பினான். நாம் அறியாதவர்கள் நமக்கு உபதேசம் செய்ய வந்தால் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய புத்தியை உபயோகிக்க வேண்டும். ஆனால் அசுரன் சந்நியாசியை நம்பினான். அவர் சொல்வதெல்லாம் சத்தியமானதே என்று நம்பினான். மந்திர ஜபம் செய்வதை நிறுத்தினான். முன்னும் பின்னும் யோசிக்காத மூடனவன் புத்தி இல்லாததால் வஞ்சிக்கப்பட்டான். இந்த சமயத்தில் இந்திராதி தேவர்கள் ஜம்புநாதேஸ்வரியான தேவியை மாயா பீஜத்தால் ஹ்ரீம் மந்திர ஜபம் செய்து தவம் யோகம் இவைகளால் துதித்தார்கள். மகாவித்யை, சகலத்திற்கும் ஆதாரமானவளே, பயங்கரமானவளே, காளிகையே, பீதாம்பரி தாயே, திரிபுர சுந்தரி தேவியே, பைரவி, மாதவி, சாகம்பரி, கங்கே, சாரதே, சாவித்ரி, ஸ்வாஹை, ஸ்வாதே, பிரமரங்களை மாலையாக அணிந்தவளே, பிரமரங்கள் மொய்க்கும் மாலை அணிந்தவளே, புவனேஸ்வரியே தாயே, உனக்கு எல்லா திசைகளிலும் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவி கருணையுடன் அவர்கள் முன் தோன்றினாள். தேவர்கள் முன் தோன்றிய அன்னையின் சரீரத்திலிருந்து லட்சக்கணக்கான அளவில் பிரமரங்கள், அதாவது வண்டுகள் தோன்றி தேனை எடுக்க வரும் மனிதனை கொட்ட வரும் தேனீக்கள் போல அசுரனை நோக்கி சென்றன. அசுரன் மந்திர ஜபத்தை, காயத்ரி மந்திர ஜபத்தை நிறுத்தியதால் தான் பலமிழந்து இருப்பதாக உணர்ந்தான். பிரமர கூட்டத்தை கண்ட ஜனங்கள் ஆச்சரியத்திருக்க வண்டுகள் அசுரனையும் அவனது சகாக்களையும் சூழ்ந்து அவர்களின் மார்பை துளைக்க வண்டுகளுடன் யுத்தமும் செய்ய முடியவில்லை. அவனுடைய அஸ்திர சஸ்திரங்களாலும் எந்த பயனும் இல்லாமல் போனது. அவர்கள் மரணமடைந்தார்கள். பிரமரங்களுக்கு 6 கால்கள், 2ம் இல்லை, 4ம் இல்லை. அது மனித மிருக இனமும் இல்லை, 2ம் சேர்ந்தேதும் இல்லை. பிரம்மா எப்படி வரம் தந்திருந்தாலும் அம்பாள் அதற்கான வழியை கண்டு துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றுவாள். ஆச்சரியம் ஆச்சரியம் என்று அமரர்கள் அதிசயித்து பிரமராம்பிகையை வழிபட்டு ஜெய மாதா, ஜெய ஈசானி என்று கூறி நமஸ்கரித்தார்கள். தேவியும் இதனால் மகிழ்ச்சியடைந்து அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து அமரர்கள் பார்த்திருக்க தேவி மறைந்தாள். பிரமரங்களை உற்பத்தி செய்ததால் தேவிக்கு பிராமரி என்ற பெயர் பிரசித்தி பெற்றது. அனைத்தும் தேவியின் சித்தப்படியே நடக்கும். அந்த அன்னையின் கருணைக்கு நாமும் பாத்திரமாக வேண்டாமா? இதை நமது வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ள வேண்டும். அந்த கருணையை வேண்டி இதன் ஆசிரியர் மீண்டும் மீண்டும் அன்னையை நமஸ்காரம் செய்கின்றார். 31ஆம் தசகம் நிறைவடைந்தது.